அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட அரசியல வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு பலவாறு வசைப்பாடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கட்சிக்குள்ள குடும்ப ஆதிக்கத்தை அனுமதித்த போதிலையும் கலைஞர் அதையெல்லாம் எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிற மதிநுட்பம் தெரியாம தற்போது தவித்து வருவதா பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க. 1989 பாமக அப்படிங்கிற கட்சியை தொடங்கிய போது தன்னோட வாரிசுகள் கட்சியிலேயோ வன்னியர் சங்கத்திலேயோ எந்த பொறுப்புக்குமே வரமாட்டாங்க அப்படின்னு அறிவித்த ராமதாஸ், ஒருவேளை அப்படி நடந்தா என்னை நடு ரோட்ல நிக்க வச்சு சவுக்கால அடிங்க அப்படின்னு சத்தியம் பண்ணாரு. இப்போ பாமக அதிகார போட்டியாளர் ராமதாஸ் தன்னோட மகனோட மல்லு கட்டி இன்னைக்கு சவுக்கடிப்பட்ட வேதனையில தான் இருக்காரு. திமுகல முதல் தடவையா இப்போ முதலமைச்சரா இருக்கிற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட மகனான ஸ்டாலினை வச்சுதான் வாரிசு அரசியல் பிரச்சனை வெடிச்சது. இந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள இல்ல, கருணாநிதியோட போர்வால் அப்படின்னு அழைக்கப்பட்ட வைகோ போன்ற வெளியாட்கள் மூலம் தான் இந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தலை தூக்குனது. வைகோ எழுப்பிய உரிமை நாதம் கட்சிக்கு ஆபத்தை உண்டாக்கும் அளவுக்கு கைவிட்டு போனது. ஆனாலும் அப்போதும் உணர்ச்சி வசப்படாத கருணாநிதி தன்னோட அரசியல் சாணக்கியத்தால அதை சாதுர்ணியமா சமாளிச்சாரு. அதாவது தன்னோட மகனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய தன்னோட போர்வால கட்சியிலிருந்த அதிரடியா தூக்குனாரு கருணாநிதி. இதனால மிகுந்த ஆவேசத்தோடையும் வீராப்போடையும் மதிமுக அப்படிங்கிற கட்சியை தொடங்கிய வைகோ பல்வேறு பரிமாண வளர்ச்சிக்கு பிறகு துணியில தற்போது திமுக கூட்டணியோட முக்கிய அங்கமா மாறியிருக்காரு. கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு பண்ண ராஜதந்திர நடவடிக்கையோட விளைவாதான் தற்போது தமிழர்களை காப்பாற்ற மு.க. ஸ்டாலினை விட்டால் வேறு நாதியே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு, துதிப்பாடும் நிலைக்கு வந்துட்டாரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். தன்னோட அன்பு மகள் கனிமொழிக்கு கட்சிக்குள்ள ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க கருணாநிதி நினைச்சப்போ தொடக்கத்திலேயே குடும்பத்துக்குள்ள எதிர்வினைகள் வில்லியில் எய்த அம்புகளா சீறி பாஞ்சது. அதனால அந்த விவகாரத்தை கொஞ்சம் ஆறப்போட்ட கருணாநிதி அவர்கள் சமயம் பார்த்து மகள் கனிமொழிக்கு திமுகல தான் செய்ய நினைச்ச காரியத்தை கனக்கச்சிதமா பண்ணி முடிச்சாரு. அடுத்ததா மதுரையில இருந்துகிட்டே குடைச்சல் கொடுத்த தன்னோட மகன் அழகிரிய கருணாநிதி கையாண்ட விதம் மிகவும் வித்தியாசமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அழகிரி சென்னைக்கு வராரு அப்படின்னாலே கருணாநிதி குடியிருந்த கோபாலபுரமே அலறிய காலங்களும் ஒரு காலத்துல இருந்தது. அந்த அளவுக்கு தனக்காகவும் தன்னோட விசுவாசிகளுக்காகவும் தந்தையிடம் மல்லு கட்டியவர் தான் மு.க. அழகிரி. இதையெல்லாம் பார்த்துட்டு எதிர்காலத்துல மகன் அழகிரியால குடும்பத்துக்குள்ளேயும் அரசியலுக்குள்ளேயும் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் வந்துடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த கருணாநிதி அழகிரிய சமயம் பார்த்து டெல்லி பக்கம் அனுப்பி விட்டாரு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அவரை மத்திய அமைச்சராகவும் ஆக்குனாரு. மத்திய அமைச்சரா இருந்த போதிலையும் அழகிரி மதுரைக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவரை தென்மண்டல செயலாளராக்கினாரு கருணாநிதி. திருமங்கலம் இடைத்தேர்தல்ல திமுகவை ஜெயிக்க வச்சதுக்காக அழகிரிக்கு இந்த பரிசு அப்படின்னு கட்சியினர்கிட்ட தன்னோட நடவடிக்கையை நாசுக்கா நியாயப்படுத்துற வகையில பேசினாரு கருணாநிதி. அந்த கட்சியில உள்ளவங்களும் அதை சம்மதிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மதுரைக்குள்ள அழகிரிய முடக்க முடியல அப்படின்னாலும் அதையும் மீறி ஒரு கட்டத்துல ஸ்டாலினுக்கு எதிராக அஸ்திரம் எடுக்க தொடங்கினாரு. அப்போ அவர் செய்த ரகளைகளை பார்த்துட்டு இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது அப்படின்னு முடிவுக்கு வந்த கருணாநிதி அழகிரியையும் அவரோட ஆதரவாளர்களையும் கட்சியை விட்டே அதிரடியா நீக்கிட்டாரு. கட்சிக்குள்ள இத்தனை கலவரங்கள் நடந்தாலும் இன்னைக்கு ராமதாஸ அவரோட மகன் அன்புமணி ஒதுக்கி தள்ளியது போல கருணாநிதிக்கு எதிராக யாரும் எதிர்த்து பேசவும் இல்லை, எதிர்த்து நிற்கவும் இல்லை. இதுக்கு காரணம் அவரோட ராஜதந்திரம்னு தான் சொல்லணும். திமுகவுக்குள்ள குடும்ப சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வயது முதிர்ந்த நிலையிலையும் தலைவர் பதவியை யாருக்கும் விட்டு கொடுக்காம தாங்கிட்டே வச்சிருந்தாரு கருணாநிதி. அதனாலதான் கட்சிக்குள்ள அவர் நினைச்சப்போல்லாம் நடத்தி காட்ட முடிஞ்சது. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா திமுகவோட நலன் கருதி ஒட்டுமொத்த குடும்பமும் வெகுண்டு எழுந்தது. கருணாநிதி இந்த அழுத்தத்துக்கு பிறகுதான் ஸ்டாலினை செயல் தலைவரா நியமித்தாரு. ஒருபோதும் தன்னோட சொல்லுக்கும் செயலுக்கும் எந்தவித பங்கமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் திமுக தலைவர் பதவியை தாங்கிட்டே வச்சிருந்தாரு கருணாநிதி. தனக்கு பின்னால கட்சிக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ எந்தவித அதிகார யுத்தமும் வந்துடாதபடி எல்லாத்தையும் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சிட்ட பிறகுதான் அவரு நிம்மதியா பெருமூச்சு விட்டுருக்காரு. அவரோட மறைவுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு எதிராக கொஞ்சம் முரண்டு பிடிச்ச அழகிரியும் தற்போது ஸ்டாலினை தன்னோட அருமைக்குரிய தம்பியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இது மாதிரியான சம்பவங்களை ஒப்பிட்டு தான் கலைஞர்கிட்ட இருந்த இந்த சாதுரியம் சாமர்த்தியம் பாமக நிறுவனர் ராமதாஸ் கிட்ட இல்ல அப்படின்னு திமுகவினர் மட்டுமில்ல பல்வேறு தரப்பினரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாமகல நடக்கிற அதிகாரப்பூர்வ போட்டியா தைலாபுரத்துல நடக்கிற பல்வேறு சம்பவங்களும் இதனை பிரதிபலிக்குது. கலைஞரை போல இல்லாம முன்னதாகவே மகனுக்கு கட்சி தலைவர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த ராமதாஸுக்கு 35 வருஷம் ராமதாஸ் இருந்த பொறுமை அன்புமணிக்கு இல்லாமல் போயிட்டு அப்படின்னு தான் பாமகல நிலவர ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் மூல காரணமா இருக்கு. தன்னோட மனைவி பிள்ளைகள் தன்னோட சுற்றம் அப்படின்னு தன்னை சுத்தி இருக்கிற வளையத்தை ஏற்படுத்தி கொண்ட அன்புமணி பாமகவை தன்னோட தனிப்பட்ட சொத்தாவே நினைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரோட குடும்பத்துல யாருமே அப்படி நினைக்கல. என்னோட உயிரினும் மேலான உடன்பிறப்பே அப்படிங்கிற கலைஞரோட அந்த கரகர குரலுக்கு தான் திமுக தொண்டர்கள் கட்டுப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கருணாநிதியோட குடும்பம் நல்லாவே உணர்ந்து வைத்திருக்குது. அதனால ஒட்டுமொத்த குடும்பமும் அவரோட பேச்சுக்கு எந்த மறுபேச்சும் பேசினதே கிடையாது, அதுக்கு துணிஞ்சதுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் அதுக்கு நேர்மாறா இருக்குது பாமகவுடைய தற்போதைய பிரச்சனை. அதாவது பாமக கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளோட எதிர்ப்பையும் மீறி தன்னோட மகனை அரசியலுக்கு ஆர்வத்தோட கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாம 35 வயசுலயே அன்புமணியை அமைச்சராக்கி அழகு பார்த்தாரு ராமதாஸ். இன்னைக்கு அவர் சொன்னது போலவே வளர்த்த கடா மார்பிள முட்டியது போல அன்புமணியை அமைச்சராக்கி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு 87 வயசுல பாமக நிறுவனர் ராமதாஸ புலம்ப வைக்கிற நிலைக்கு தள்ளிட்டாரு அன்புமணி. கருணாநிதி தற்போது முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலினை செயல் தலைவராக தான் நியமிச்சாரு. உடனடியா அவருக்கு உயர்ந்த பதவி எதையும் அவர் கொடுக்கவே இல்லை. இதற்கு நேர்மாறா முதல்ல தலைவர் பதவியை வாரி வழங்கிட்டு தன்னோட மகனோட தற்போது ஏற்பட்ட மோதல் காரணமா அன்புமணியை செயல் தலைவரா நியமிப்பதா ராமதாஸ் சொன்னாலும் அதனை கட்சிக்காரங்களே ஏத்துக்க தயாரா இல்ல. அதற்கு காரணமும் இருக்கு. அதாவது பார்த்தோம்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னோட மகன் அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்ததோட மட்டும் இல்லாம தன்னோட மகனை முதலமைச்சராக்குங்க அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கிட்ட வேண்டுகோளும் விடுத்திருந்தாரு. இதுதான் அன்புமணிக்கு தற்போது சாதகமா அமைஞ்சிருச்சு. அதாவது ராமதாஸை புறக்கணிச்சுட்டு ஒட்டுமொத்த பாமகவினரும் அன்புமணி வசம் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாமக பொதுக்குழு உறுப்பினர்களே கட்சியோட தலைவரா தன்னோட தேர்வு செய்யல அப்படின்னா தனக்கே முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டாரு. கட்சியோட தலைவர் அப்படிங்கிற முறையில எந்த ஒரு மாற்றத்தையும் தன்னால மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னும் ராமதாஸ்க்கு எந்தவித அதிகாரமும் இல்ல அப்படிங்கிறத அன்புமணி சொல்லாம சொல்றாரு. இதனாலதான் திமுக தலைவர் கருணாநிதிக்கு சாத்தியமான குடும்ப அரசியல் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு ஏன் சாத்தியப்படல அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது. இந்த வகையில கருணாநிதியோட சாதுரியம், மதிநுட்பம், அரசியல், சாணக்கியத்தனம் போன்றவை ராமதாஸ் கிட்ட இல்லாம போனதுதான் காரணம்.